அதிமுக அரசியலாக்குது அப்படின்னா அதை குற்றச்சாட்டாக சொல்லக்கூடாது, பாராட்டாக வைக்கணும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், அரசியல் கட்சிகளுடைய கடமை அரசியல் செய்வது அது மக்கள் பிரச்சனைக்காக. இல்லாத பிரச்சனைக்காக பண்ணிங்கன்னா ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். நெல் கொள்முதல் பண்ண வேண்டியதுங்கிறது மக்களுடைய பிரச்சனை. மத்திய அரசு வந்து மானியம் கொடுக்குது, குறைஞ்ச விலைக்கு வாங்குது. மாநில அரசு கொள்முதல் பண்ணுது, அவங்களுடைய முகமையாக ஏஜெண்டாக இருந்து பண்ணுது. வாங்கி கொடுக்குறோம், கவர்மெண்ட்டில் காசு கொடுக்க போகிறோம். அது நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வரப்போது. நாளைக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிப்போம், இல்லை இலவச அரிசிக்கு நம்ம கொடுத்துக்கிடுவோம், வேறு ஏதாவது திட்டங்கள் கொடுத்துப்போம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறோம். அதெல்லாம் பிரச்சனை. அப்போ கொள்முதல் பண்ணுறது தானே விரும்புகிறோம், அதானே விரும்புகிறோம். அப்போ நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுங்கள், இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு பெருமை பேசுகிறோம். அப்போ உற்பத்தி அதிகமாகிடுச்சுன்னா அப்போ வந்து கொள்முதல் அதிகமாகணும்ல. அப்போ அதுக்கு வந்து ஒன்றிய அரசு என்ன செஞ்சு உட்காந்துருக்கோம், நம்ம என்ன செய்யலாங்கிற பார்க்கலாம்ல. அவ்வளோதானே நம்ம வந்து பண்ணலாம். என்எல்சியை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணணும், அதோடைய ஷேர் வந்து டைல்யூட் பண்ணணும்னு பிஜேபி கவர்மெண்ட்டில் முடிவு எடுத்தாங்க. அப்போ வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு அரசை அதை வாங்கி கொள்ளும்னாங்க. 5% கிட்ட என்னமோ ஷேர் இருந்துச்சு. அது தமிழ்நாடு அரசு கொள்முதல், என்எல்சியோட ஷேர் தானே, நீங்கள் ஏன் ப்ரைவேடைஸ் பண்ணுறீங்க, யார்கிட்ட தான் வைக்க போகிறீங்க, ஏன்ட்ட ஒத்துருக்கேன். அதை மாதிரி தமிழ்நாடு அரசு 150 வாய்ப்புகள் இருக்குது, தாராளம் பண்ணலாம். அப்போ கொள்முதல் செய்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பொதுவெளிக்கு கொண்டு வருவது இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியின் கடமை. ரொம்ப ஆச்சரியமாக இந்த முறை நேராக போய் நின்று பார்த்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அதை சரியாக அரசியல் பண்ணியிருக்கிறாரு.